கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜக இரட்டை வேடம் போடுகிறது என்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமே புதுச்சேரிதான் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் மோடி ஆட்சிக்கு வந்த 3வது முறையும் பழைய ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் நாராயணசாமி குறிப்பிட்டுள்ளார். மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. ஊழல் தலைவிரித்து ஆடி இருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலம், குஜராத், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பலவிதமான ஊழல்கள் வெளிவந்திருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் வினாத்தாள்கள் கசிவு மட்டுமல்லாமல் தேர்வையே அந்த தேர்வு மையத்தினுடைய ஆசிரியர்கள் எழுதி ஒவ்வொரு மாணவரிடமும் 3 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது நடந்த இடம் கோத்ரா. இது சம்பந்தமாக கோச்சிங் சென்டர் நடத்திய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டு ஒவ்வொரு மாணவரிடமும் 30 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பகிரங்கமாக பீகார் மாநில காவல்துறையுடைய விசாரணையிலே வெளிவந்திருக்கிறது. கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இது நடந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது? யார் குறிப்பாக அந்த மெத்தனாலை அந்த வியாபாரிகளுக்கு, சில்லறை வியாபாரிகளுக்கு கள்ளக்குறிச்சியில கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக சிபிசிஐடி, தமிழ்நாடு சிபிசிஐடி விசாரணை செய்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் கமிஷன் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏதோ இதற்கு முன்பாக கள்ளச்சாராய சாவுகள் நடக்கவில்லை என்பது போலவும், இப்பொழுதுதான் புதிதாக நடந்துவிட்டதாகவும் தமிழ்நாடு அரசை குறை கூறுகிறார்கள்.